ஐயா, பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல ஸ்தானத்துல நல்ல இடத்துல இருந்தாதான் முருகரோட அருள் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது தப்பு. ம், செவ்வாய் நல்லபடியா இருக்கிறதுக்கும் முருகன் அருள் கிடைக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ம், முருகன் செவ்வாய் முருகனுடைய கிரகம் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை. ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு, உடனே எனக்கு முருகன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு கிரகத்தை வச்சு ஒரு வாழ்வை நடத்தவே முடியாது. ம், ம். பல விஷயங்கள் தேவை ஒரு ஜாதக அமைப்புல. கண்ணு மட்டும் வச்சு வாழ்க்கையை நடத்திட முடியாது. நம்ம உடம்புல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது மாதிரிதான் வாழ்க்கையிலையும் கூட கிரகங்கள், அது இருக்கக்கூடிய பாதசார அதிபதிகள், லக்னாதிபதி, 1, 5, 9ஆம் அதிபதி இப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆனால் முருகனுக்கு யாரை பிடிக்கும்? முருகனுக்கு யாரை பிடிக்காது? ரொம்ப சுலபம். தான் புத்திசாலி, மத்தவன் முட்டாள்னு நினைக்கிறவங்களுக்கு முருகனுக்கு சம்பந்தம் கிடையாது. முருகனுக்கு அவங்களுக்கு ஆகாது. எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, மத்தவனுக்கு இது கிடைக்கட்டும்னு நினைக்கிறான் பாருங்க, அங்க முருகன் வந்துட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம கோவில்ல முருகனை சந்திக்க போகும்போது அடிச்சு தள்ளிட்டு மத்தவங்க எல்லாம் தள்ளிட்டு போய் முருகனை பார்த்தாலே அவருக்கு அதவே பிடிக்காது. வரிசையா நின்று அங்க ஆன்மீகம் தோத்து போயிடுது. ஒரு இந்து மதத்துல சொல்லக்கூடியது ஆன்மீகம், முருகனை உங்களை நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்க உடல் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். உடலும் அமைதியா இல்ல, மனமும் அமைதியா இல்ல, எப்படி ஆண்டவனோட தொடர்பு கொள்ள முடியும்? ஆக இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக முருகனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இது சொல்லக்கூடியது வதந்தியே. ஆனால் முருகனுக்கு யாரை பிடிக்கும்னா, நீ உண்மையா இருக்கியா? நீ உனக்கு முதல்ல உண்மையா இருக்கியா? உன்னை பெத்த அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறியா? கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கியா? பெத்த குழந்தைங்களை பாத்துக்கிறியா? உனக்கு முருகன், நீதான் முருகன். அதே மாதிரி இப்ப பழனி பத்தி சொல்லியிருந்தோம். திருச்செந்தூர் போனா ஒரு திருப்பம் கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது யாருக்கு கிடைக்கும்? அதாவது நம்பிக்கை தான் முக்கியம். தெய்வீகத்திலையும் ஆன்மீகத்திலையும் நம்பிக்கையே முக்கியம். நீங்க பஸ்ல போறீங்க, அவன் மூஞ்சியை கூட நீங்க பார்க்கல. ட்ரெயின்ல போறீங்க, ஓட்டுறவரோட முகம் தெரியாது உங்களுக்கு. ஃபிளைட்ல போறீங்க, இன்னை வரைக்கும் யாராவது ஃபிளைட்ல போனா பைலட்டோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு கருப்பா சிகப்பான்னு பார்த்தது இல்லை. ஆனா உயிரையே நம்பிதான் கொடுக்குறோம். ஒரு மனிதருக்கே இப்படி கொடுக்கும் போது தெய்வத்து மேல நீங்க நம்பிக்கை, கம்ப்ளீட் சரண்டர். அதனால திருச்செந்தூர் ஸ்தலம் ஒரு மிகப்பெரிய மருத்துவ சக்தி கொண்ட ஒரு பூமி. உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள், அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகள், எப்பேற்பட்ட பெரிய எதிரியா இருந்தாலும் அவர்களை துவம்சம் செய்து பந்தாடி வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய சூரசம்ஹாரம் வதம் செய்த ஒரு பூமி திருச்செந்தூர் முருகன். செந்திலாண்டவர், அதாவது சிவ சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றோம். அதாவது அப்பா படைச்சவர் இவருக்கு 6 உயிர் கொடுத்து அந்த அப்பாவையே மீறும் சக்தியாக வளர்ந்த ஒரு முருகன் அந்த திருமுக வடிவத்தில் இருக்கக்கூடியவர். திருச்செந்தூருடைய சக்தி ஏன் அப்படின்னா அரசியல் பலம், அதிகாரம், மிகப்பெரிய வியாபார வெற்றி, அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஆரோக்கிய குறைபாடுல இருக்காங்க, பஞ்சலிங்கத்தில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து நெத்தியில வச்சு கொஞ்சம் தண்ணியோட கலந்து குடிச்சாலே அதிசயங்கள் நடக்கும், அதிசயங்கள் நிகழும். அதை நாம் பார்க்கலாம். அற்புதமா சொன்னீங்க திருச்செந்தூரை பத்தி. எனக்கு திருச்செந்தூர்ல கருணை கடலை அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும், அது எதை குறிக்கிறீங்க? அதாவது திருச்செந்தூர் கோவில் எங்க இருக்கு? கடலோர பகுதியில் இருக்கு. நீங்க சுனாமி போது இல்ல வேறு சில பூமி அதிர்ச்சியின் போது உலகமே கீழே விழுந்தும் கூட திருச்செந்தூர் கோவில் கிட்ட கூட தண்ணி வரல, பின்வாங்கிடுச்சு. ஆனாலும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அதிபுத்திசாலிகள், நான் யாருன்னு சொல்ல வேண்டியதுல மக்களுக்கே தெரியும், எல்லாம் தெரிஞ்சவர்கள், இதெல்லாம் சயின்ஸ். சயின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக், பயாலஜி. நீங்க பேசுறீங்க பயாலஜி, ஜெம்மாலஜி, அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் லாஜிக்னு சொல்றீங்க. ஆனா லாஜிக்கு அப்பாற்பட்டு கண்ணுக்கு நேர பார்க்கிறோம், அதையும் இல்லைம்பாங்க. கடல் பின்வாங்கிச்சு. மக்களை காப்பாற்றுவதற்காக கடலை விட பெரிய கருணை உள்ளம் கொண்ட தெய்வமான முருகப்பெருமான் அங்கே வீட்டிருக்கிறது தான் கருணை கடலே போற்றின்னு எழுதியிருப்பாங்க.
முருகனை பொறுத்த வரைக்கும் ஏன் மற்ற தெய்வங்களுக்கும் முருகனுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி, எல்லாரும் அங்க போய் பூந்துக்கிறான் அப்படின்னா, பல தெய்வங்கள்ல ஒரு தடவை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு 2வது தடவை போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இந்த தெரியாம திருப்பி அதே பண்ணிட்டேன், 3வது தடவை அதே தப்பு பண்றீங்க, திருப்பியும் சுவாமி கிட்ட வணங்குறீங்க, இதை பண்ணிட்டே வரீங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பலிக்காது, நீங்க அட்டி செம்புத்தே விழும். முருகன்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு லீனியர், உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட். எவ்வளவு தப்பு பண்ணாலும் மறுபடியும் மன்னிக்க ரெடியா இருக்கான். ஆனால் மற்ற தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையோட 10 மடங்கு தண்டனையை முருகன் கொடுப்பான். திருந்தாத ஜென்மங்கள் பிறந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த மனநிலைமையோட முருகனை போய் அணுகுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இல்லாத போய் நம்மால முருகனுக்கே டகாட்டி பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அதை தவிர்த்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பழனி திருக்கோயில்ல கேரளா சார்ந்த மக்கள் அதிகமா வந்து படையெடுத்து வராங்க முருகனை வந்து தரிசிக்கிறது. சுமார் ஒரு 10-15 வருஷமா அதிகமான கூட்டங்கள் மக்களை வந்து சுலபமா பார்க்க முடியுது. எதனால? அதே மாதிரி சில பேர் சொல்றாங்க அது மேற்கு பார்த்து இருக்கிற முருகப்பெருமான் ஸோ வந்து கேரள தேசத்தை பார்த்துருக்காரு, ஸோ அதனால வந்து அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இதுக்கு பின்னாடி வரலாறே இருக்கு. நாம உயிரோட இருந்து நமக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரலாறே இருக்கு. கேரளம் அப்படிங்கிறது பேர் அல்ல, அது சேரளம். சேர சோழ பாண்டிய நாடு தான் தமிழ்நாடு. அப்ப சேரளம் என்பது கேரளமாக மாறுகிறது. சேரளம் சேரளம் சேர நாடு. அப்ப சேர மன்னன் சேரன் பெருமாள், சேருமன் பெருமாள்னு மன்னன் வாழ்ந்த பூமி. அந்த மன்னர் தான் பழனி கோவில போகர் முதல்ல கட்டிய பிறகு அது பாழடைஞ்சு இருந்த நிலையில மறுபடி அதை புதுப்பித்தவர் அவரே. ஆக அந்த மன்னன் புதுப்பித்து அமைச்சு கொடுத்தது பழனி கோவில். போகர் ஆண்ட பிறகு பாழடைஞ்ச நிலையில் இருந்த கோவில வெள்ளைக்காரர்களாக தாக்கப்பட்டு, நான் சொன்னேன் 32 பில்லியன் டாலர் சொத்துல அங்கிருந்தும் கொஞ்சம் சுரண்டிருக்காங்க. இங்க இந்த பூமியில திருமண இடம் எல்லாம் தங்கம், வைரம், கோமேதகம், அறிவு, பாசம், பந்தம், அதை உடைச்சு விட்டாங்க, பொருள் எல்லாம் திருடிட்டாங்க. நம்மளையே அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன அவங்களுக்குன்னா, அவங்களுடைய கலாச்சாரம் தான் நல்லது, நம்மளோட உயர்வானது நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. நம்ப வச்சு அங்க போயிட்டு மஞ்சளை பேட்டர்ன் பண்ணிட்டான். ஆக இந்த சேருமன் பெருமாள் அப்படிங்கிற அரசர் தான் இந்த முருகனுக்கு கும்பாபிஷேகம் செய்து குடமுழுக்கு செய்து அந்த கோவிலை புதுப்பித்து கட்டியவர். பல தொடர்புகள் உண்டு. ஸ்கந்தன் என்ற பெயர் சேர நிலத்திலிருந்து வந்த பேர் தான் ஸ்கந்தன். சேர மன்னர்கள், சேரன் வந்து வில்லுன்னு சொல்றோம், அந்த முருகன் வெற்றிக்கானது வந்து வில்லு. அவர் போரிட்ட போது வேலும் வில்லும் உடைய தெய்வம். இப்ப சேர மன்னன் செருமான் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த பழனி கோவிலை புதுப்பித்தார். ஸ்கந்தன் என்ற பெயர் வந்து சேர மாநிலத்திலிருந்து வந்த பெயர் தான் அது முருகனுக்கு, ஸ்கந்தன் என்ற பெயர். அதுக்கு அடுத்தபடியா நாகர்கோவில் இருக்கக்கூடிய குமரன் குன்றம் கோவில், குமரன் கோவில் எல்லாம் வந்து கேரள வழிபாட்டு முறைக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அப்ப கேரள மாநிலமா, நீங்க கேரள மாநிலத்தை பத்தி நம்ம சொல்றோம், மலேசியால பாத்து கேவ்ஸ், அந்த வரலாறு தெரியாதவர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. 500 ஆண்டுகளுக்கு மேல அயோத்தியாவுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேல இஸ்லாமிய மக்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த அந்த கோவில, இஸ்லாமிய அமைப்பு அது கீழே இருந்த அந்த கோவில, சித்தர்கள் வாழ்ந்த பூமி அது, சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது, முருகன் சித்தராக வாழ்ந்த இடம் அது, அந்த பத்து கேவ்ஸ். அங்க வந்து அந்த 2007 கேஸை ஜெயிச்சு அவ்வளவு பெரிய முருகனை உலகத்துக்கு காமிச்சு எழுப்பினது வந்து அந்த சிறப்பு. மலேசியா எங்க இருக்கு? கேரளா எங்க இருக்கு? கனடால போங்க, ஜெர்மனியில போங்க, எஸ்என்ல பால தண்டாயுதபாணி திருக்கோவில். ஆக முருகனுக்கு இல்லாத கோவில்கள் ஏது, இல்லாத இடம் ஏது? எல்லா மக்களும் வணங்கக்கூடிய தெய்வம், எல்லா இடத்திலும் தொடர்புடைய ஒரு தெய்வம், அது சத்தியமான தெய்வம். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசுவீங்க. நன்றிங்க. நன்றி.